டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரிச் டேட் புவர் டேடோட 6th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். 6th சாப்டரில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அந்த விஷயங்கள் பார்க்கறது நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன விஷயம்னா, நீங்கள் பணமே இல்லாமல் ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, அதாவது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்கள எப்படி நீ மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தார், எங்கள் அப்பா ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா 8வது படிச்சிருக்காரு, ஆத்தரோட அப்பா PhD முடிச்சிருக்காரு, அவர் டீச்சராக இருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஆனால் ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா தான் பணக்காரர், 8th ஃபெயில் ஆனார் பார்த்தீங்களா, அவர் தான் பணக்காரராக இருக்கார். PhD முடிச்சவர், அதாவது கம்பி சாப்பிட வாங்கிட்டு ஏழையாகவே இருக்காரு. ஓகே, மிடில் ஃபேமிலியாக இருக்கார். ஓகேங்களா? இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு முட்டாள் ஒரு இன்டெலிஜென்ட்டை வச்சு வேலை வாங்கணும். அதாவது முட்டாள் நம்மளை சொல்ல வரும்ல, ஓரளவுக்கு நாலேஜ், அந்த விஷயத்தில் நான் சுத்தமாக நாலேஜே இல்லை. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பிஸ்னஸ்னால் கேன் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன். எனக்கு கேன் பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரில. சும்மா பேசிக்காக அது இங்கே வாங்கணும், இது எப்படி பண்ணணும் ஒன்றே தெரியுது. ஓகேங்களா? தண்ணி ஊற்றணும் அப்படின்றது மட்டும் தெரியுது. நான் ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க இன்டெலிஜென்ஸ், அதாவது அவங்க மைண்டில் இருக்க நிறைய விஷயங்களை நான் அவங்க மூலிமா நான் கேதர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வேலைக்கு வச்சுட்டு அவங்க மூலிமா நான் கேதர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதுதான் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. முட்டாள் அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, முட்டாள் எப்படி அறிவால் ஆளணும் அப்படின்ற மாதிரி தான் இதில் கான்செப்ட் வரும். ஓகேங்களா? முக்கால்வாசி பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இருக்காது. ஓகேங்களா? அவங்க இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் அவங்க கெயின் பண்ணிப்பாங்க அவங்க நாலேஜ். ஓகேங்களா? நம்ம படிக்கிறதோட 5 வருஷம், இப்போ CA வச்சுக்கலாம், 5 வருஷம் நம்ம முக்கி படிக்கிறதுக்கு CA, அதுக்கு 5 நிமிஷத்தில் வேறு யாராச்சும் நம்ம வேலைக்கு வச்சுட்டு, ஆடிட்டர் வேலைக்கு வச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட 5 நிமிஷத்தில் இது முடிச்சு கொடுங்கன்னா அவங்க முடிச்சு கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு காசும் மிச்சம், டைமும் மிச்சம். காசு எவ்வளோ கொடுக்குறோன்ற பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கு டைம் தான் நம்ம முக்கியம். 5 வருஷம் அப்படியே முக்கிட்டு நம்ம அந்த CA படிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? நான் இப்போ இருக்கிறவங்கள சொல்ல, இப்போ பசங்க படிச்சிருக்காங்க அவங்கள சொல்ல, பெரியவங்களை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இனிமேட்டு படித்து நீங்கள் இது மாதிரி பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உடனே பிஸ்னஸ் ஆரம்பிங்க. எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைனா பரவாயில்ல. இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. ஒரு பணம் 1 லட்சம் நம்மளுக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் வருதுன்னு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை விட பயம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தோற்றுருவோமோ, 1 லட்சம் திரும்பி வராதோ, முத்து ஃபைனான்ஸ் அது மாதிரி நிறைய பேங்க்ல இருக்க இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரிலாம் லாஸ் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் நம்மளுக்கு பயம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம இன்கம் பண்ண சம்பாதிச்சதை விட நம்மளுக்கு பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேக்கேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆத்தர் சொல்கிறாரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு லைட்டாக ரிஸ்க்லாம் கிடையாது, இது எந்த வித ரிஸ்க்கும் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ரியல் இன்வெஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ரியல் இன்வெஸ்டர் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கன்றாங்க. மொத்தம் பேக்கேஜ் இன்வெஸ்டர், ரியல் இன்வெஸ்டர். பேக்கேஜ் இன்வெஸ்டர்ன்றது இத்தனை சாப்டர் பார்த்தோம்ல, அது எல்லாமே பேக்கேஜ் இன்வெஸ்டர் தான். அதாவது பேசிக் தான், இன்வெஸ்ட் பண்ணுறது பேசிக் தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு, அந்த 5 சாப்டரை பார்த்து ஆச்சரியமாக பட்டிருப்பீங்க. நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க அந்த 5 சாப்டரும். நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி பணத்தை மேனேஜ் பண்ணலாம், எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது இந்த சாப்டரில் கிளியராக, அதுவும் பணமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்றது இதில் ஈஸியாக சொல்ல. பணமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவங்க பிரெயினை யூஸ் பண்ணணும். அதை தான் இங்கே ஆப்தரும் யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொரு பண்ண இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணத்தை கேதர் பண்ணோம். அது அவங்க முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு டைமில் ஆத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமாக சரிஞ்சிருச்சு. சரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக்ஸ் மார்க்கெட்லேருந்து எல்லாரும் வெளில ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டே இருக்காரு, ஸ்டாக்ஸை இன்னும் வாங்கிட்டே இருக்காரு. இவருக்கு காசு இல்லை, சரிஞ்சிருச்சு இவருக்கும் தான். இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரிஞ்சிருச்சு. ரியல் எஸ்டேட்டில், ஓகேங்களா, ரியல் எஸ்டேட் எல்லாரும் ரியல் எஸ்டேட் விற்றுட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் ஒத்து போகிற லிங்க் இருக்கும் ரெண்டுத்துக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் எல்லாம் விற்று போக ஆரம்பிச்சாங்க. இவர் ரியல் எஸ்டேட் வாங்க அப்படி ஒரு லேண்ட் அப்படி ஒரு பில்டிங் வாங்குறாரு. பில்டிங், அதாவது ஹவுஸ்னால் நம்ம லயபிலிட்டி அசெட்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் போன வீடியோவில். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. என்னன்னா, ஆனால் இவர் அந்த வீடியோ இவர் சொந்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் பண்ணுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு 10 லட்சம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் இருக்குது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடு அவங்க டேரெக்டாக போய் 10 லட்சத்தை அவங்ககிட்ட வாங்கலை, ஏலத்தில் வாங்குறாரு. அதாவது கவர்மெண்ட் ஏலத்தில் வாங்குறாரு, 4 லட்சத்துக்கு வாங்குறாரு. அந்த 4 லட்சத்துக்கு வாங்கின இதுவை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாத ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி 4 லட்சம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அங்கே வாங்கிக்கிறாரு அந்த பில்டிங்கை. வாங்கிட்டு அந்த பில்டிங்கை வேறு யார்கிட்ட கொடுக்கலாம், பணம் யார்கிட்ட இருக்கும், யார் வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் விற்கிறாரு.
விற்றுட்டு 10 லட்சத்தில் 9 லட்சம் நான் 9 லட்சத்துக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 லட்சத்துக்கு விற்றுட்டு நான் உங்களுக்கு 10 லட்சம் இந்த பில்டிங்கு 9 லட்சம் கொடுக்குறேன், யார் தான் வாங்க மாட்டாங்க, லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குவீங்க. அப்போ வாங்கும் போது அந்த 9 லட்சத்தை அவர் வந்து எடுத்துக்கிட்டு மிச்சம் 4 லட்சத்தை, அதாவது கடன் வாங்கினார் பற்றி அவங்ககிட்ட 4 லட்சம் கொடுத்துட்டு இவர் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கினார்ல அந்த 4 லட்சத்தை கொடுத்து 5 லட்சம் இவர் எடுத்துப்பார். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, மிடில் மேன் வேலை தான் பார்த்தாரு. ஒன்றுமே இல்லை, மிடில் மேன் வேலை, யார்கிட்ட இதை விற்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற யோசிச்ச ஒன்று தான் செஞ்சார். அவர் மைண்ட் யூஸ் பண்ணி இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு 5 லட்சம் சம்பாதிச்சிட்டாரு. இந்த 5 லட்சத்தை வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து பணக்காரலாம். ஓகேங்களா, இது மாதிரி எப்படி பணமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து இப்படி பண்ணது தான். ஓகேங்களா, இது வந்து அவர் வந்து வீடு வந்து வாங்குறது தான். ஓகேங்களா, அது ரியல் பண்ணது. நீங்களும் இது வந்து வீடு வாங்குறதுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதே க்ரியேட்டிவிட்டாக யோசிச்சு வேறு இதெல்லாம் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாரு. ப்ராஃபிட் வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு, மிச்ச காசு வந்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இவர் கடன் அடிச்சிட்டாரு. இதுதான் கிரேட் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க மைண்டை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து யார்கிட்ட வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து அவங்க இன்டெலிஜென்ட் மைண்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், பேக்கேஜ் இன்வெஸ்டர்ஸ், ரியல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. பேக்கேஜ் இன்வெஸ்டர்ஸ்னால் 5th சாப்டரில் பார்த்துருவோம். 5th சாப்டரில் என்ன பார்த்தோம்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இது வந்து பேக்கேஜ் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. பேக்கேஜ் இன்வெஸ்டர்னா என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதை பற்றி எதுவுமே தெரியாது, பேசிக்காக கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போய் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அப்புறமா எஃப்டினா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, அப்புறமா ஆர்டி, அப்புறமா செக்கு, அப்புறமா ஸ்டாக், அப்புறமா பாண்ட்ஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் முத்தூட் ஃபினான்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்காரன். முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் கொடுப்போம், 1 லட்சம் கொடுக்குறோம். முத்தூட் ஃபினான்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 1 லட்சம் கொடுக்குறோம். அவங்க வந்து 1 லட்சம் கொடுக்குறோன்னா அவங்க வந்து 10,000 கோல்டு மேலேயும், 10,000 ரியல் எஸ்டேட் மேலேயும், 10,000 ஹவுஸ் மேலேயும், 10,000 அது இது 10,000 அது இதுன்னு சொல்லிட்டு அந்த 10,000 இன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவாங்க. ஓகேங்களா, பிரித்து போட்டுட்டு ஒன்றுத்தில் லாஸ் ஆனாலும் இன்னொருத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒன்றுத்தில் லாஸ் ஆனாலும் இன்னொன்று காப்பாற்றி, இது மாதிரி காப்பாற்றி நம்மளுக்கு அந்த 1 லட்சத்தை வந்து திருப்பி கொடுப்பாங்க. இன்னொரு ப்ராஃபிட்டோட அந்த ப்ராஃபிட்டில் 1,50,000 வந்து வச்சுங்களேன். அந்த 1,50,000த்தில் 1,25,000 நம்ம வீட்டுக்கு கொடுத்து 25,000 அவங்க எடுத்துப்பாங்க. பாதி. ஓகேங்களா, பாதி அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்குறாங்களே, பாதி எடுத்துப்பாங்க. இவங்க தான் பேக்கேஜ் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ரியல் இன்வெஸ்டர்ன்றது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது முத்தூட் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் ரியல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது அவங்க வந்து தெரிஞ்சிருக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை வந்து அவங்க வந்து ரியல் இன்வெஸ்டர்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மகிட்ட காசு வாங்கி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளே பண்ணணும். நம்மளே எதில் இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோ. ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எதில் எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா நம்ம வந்து ரியல் இன்வெஸ்டர் ஆகிடுவோம். ரியல் இன்வெஸ்டர் ஆகிட்டா நம்ம வந்து ஈஸியாக பணக்காரலாம் குறுக்கிட்ட காலகட்டத்திலே அப்படின்றது வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது இவர்கிட்ட வந்து நான் 2.5 கோடி ரூபாய் என் வீடோட சொத்து நான் அவனுக்கு வந்து 1.25 கோடிக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் சந்தோஷப்பட்டு அது உடனே வாங்குறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்காமல் என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறாரு. ஓகேங்களா, போன சீசனில் பார்த்தோம்னா அவர் வந்து கடன் வாங்கி இது கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடன் வாங்கி கொடுக்கல, இதில் வந்து அவர்கிட்டே பாண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்னும் 1 மாதம் இல்லை 1 வாரத்தில் நான் அவனுக்கு பணம் தந்துடுறேன், அந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த 1.25 கோடிக்கு வந்து இவர் வாங்கிட்டு ரியல் இன்வெஸ்டர், இவர் ஒரு ரியல் இன்வெஸ்டர் அவரே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உண்மையிலே ரியல் இன்வெஸ்டர் தான். ஏன்னா அவர் ஜீனியஸ் மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, யார்கிட்ட இந்த வீடியோ வைக்கலாம் அப்படின்னு தேடி ஒருத்தர்கிட்ட வீடியோ விற்கிறாரு. வீடியோ விற்கும் போது அவர் சொல்லி விற்கிறாரு, நான் உங்களுக்கு 1.25 கோடிக்கு எனக்கு இந்த வீடியோ வருது. உண்மையாக சொல்லிடுறாரு, 1.25 கோடிக்கு இந்த வீடியோ எனக்கு வருது. உங்களுக்கு வந்து இது வந்து 2.5 கோடி, உங்களுக்கு வந்து நான் 2 கோடிக்கு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 1/2 கோடிக்கு, அதாவது 50 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அது அவங்க ப்ராஃபிட்னு பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த 70 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் ப்ராஃபிட். இப்போ இந்த 70 லட்சத்தை வந்து வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து மிச்சம், அதாவது அந்த ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு மிச்சம் 70 லட்சத்தை வந்து இவர் வந்து 2 கோடியில் காசு 1.5 லட்சம் 1.25 கோடி கொடுத்துட்டு இவர் வந்து அந்த 70 லட்சத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு. அதேமாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது இது ட்ரிக். ஓகேங்களா, இதில் ஒரு ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் இன்வெஸ்டர் கிட்ட கீழே 3 இருக்குது, அதாவது 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அடுத்தவங்க விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் விற்கும் போது இவர் வாங்கினார் பார்த்தீங்களா, பில்டிங்கில் 2-3 பில்டிங்கில் வாங்கினார் பார்த்தீங்களா, அதில் 2-3 பில்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பில்டிங் ஆனால் அவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, ரியல் எஸ்டேட் டவுன் ஆகும்போது இதுமாதிரி எப்போ டவுன் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு வாங்க தெரிஞ்சிடும். அதில் வந்து யார் லூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் மணி ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். மணி வந்து உங்களுக்கு எப்படி வந்து அதிகப்படுத்தணும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து அந்த பில்டிங்கை ஒரு விலைக்கு வாங்கிட்டு இன்னொரு விலைக்கு விற்றுட்டு அதை வந்து ரேஸ் பண்ணி விற்றுட்டு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி விற்கணும், விற்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கணும். ஏன்னா மனுஷங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயம் இருக்குது, பேராசை அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கம்மியாக கொடுத்தாங்கன்னா வாங்க விட்டுருவாங்களா, வாங்கி தான் ஆவாங்க. அதனால பேராசைன்னு ஒரு மனுஷங்களுக்கு. இன்னொன்று பயம், நம்ம வந்து இதில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், பயத்தில் விட்டு போகுங்க. ஓகேங்களா, பேராசை எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா, அது மட்டும் தானே கேட்டால் மூணாவது ஒன்று இருக்குது, ஆர்கனைசிங் ஸ்மார்ட். எப்படி வந்து அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது யோசிக்கணும். அந்த வீடு வாங்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், இப்போ வந்து எப்படி விற்கிறது, யார்கிட்ட பணம் இருக்கும், அவங்ககிட்ட விற்றா பணம் தருவாங்களா, கரெக்டாக தருவாங்களா, உடனே தருவாங்களா, இந்த டேட்டில் தருவாங்களா, எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் வந்து விற்க முடியும். ஆத்தரில் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். அதேமாதிரி பணம் இல்லைன்னு கவரே பண்ணக்கூடாது. பணத்தை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வீடியோ எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் எக்ஸாம்பிள் 2 கோடிக்கு வாங்கி 1.5 கோடிக்கு விற்று அது வேலை பண்ணார் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஹவுஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுட்டு டெம்பரரி ஒரு 10,000 5,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல ஒரு 10,000 5,000 இல்லை ஒரு 5,000 1000 கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து ரியல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல தரவாக தெரிஞ்சுட்டு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்டெலிஜென்ஸை வச்சு, அதாவது ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா பார்த்தீங்கன்னா 8th ஃபெயில், ஆத்தரோட அப்பா PhD, அதாவது டீச்சர். ஓகேங்களா, ஆத்தர் ஃப்ரெண்டோட அப்பா வந்து 8th ஃபெயில் இருந்தாலும் அவருக்கு கீழே வந்து மேனேஜர் அப்படிலாம் வச்சு அவர் வந்து பெரிய ஆளை தான் வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் அது கவலை கிடையாது. கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் எந்த ஒரு இதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் யோசிச்சா போதும். கொஞ்சம் யோசிச்சா நீங்களும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அப்படி இல்லை நம்ம சேனலில் போகிற வீடியோ பாருங்கள், நீங்களும் ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரன் ஆவீங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 7th சாப்டரில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ விட்டு போகும்போது நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.